கும்பிடத்தானே வந்தீங்க. சாமியை மட்டும்தானே கும்பிட்டுருக்கோணும். நாங்க குத்துவிளக்கு ஏத்திட்டு அடுத்த பொம்பளை நகை பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அடுத்த பொம்பளை கட்டிக்கிற புடவை பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப கோயிலுக்கு நீங்க அம்பாளை பார்க்க வரல, நம்மால எவ்வளாச்சும் வந்திருக்கிறாளான்னு பார்க்கறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்து நீங்க எங்க பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா நான் கேட்கிறேன். இதுல இன்னைய வருத்தம் என்ன ஒரு வருத்தம். நாங்க பட்டுப்புடவை கட்டி இருக்கிறோமா? 2 பேரையும் பாருங்க, பட்டுப்புடவை கட்டிட்டு மேடையில வந்து உட்காந்துட்டாங்க, பட்டுப்புடவை கட்டிட்டு வந்து மேடையில் உட்கார்ந்துட்டாங்கன்னு. நாங்க ஏங்க பட்டுப்புடவையா கட்டுறோம்? எதுக்குங்க பட்டுப்புடவை கேட்கிறோம்? உங்க கண்ணெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு அடுத்த பொம்பளையும் மேல பட்டக்கூடாதுன்னு பட்டு கட்டிட்டு இருக்கிறோம். இன்னொன்னுங்க, ஒரு சேமிப்பு. ஒரு 10,000 15,000 கொடுத்து ஒரு பட்டு புடவை வாங்குறோம்னு சொன்னா அந்த புடவை நாளைக்கு பழசா போச்சுன்னா நாங்க தூக்கி வீச மாட்டோம். அதை 2ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு பாவாடையா தைச்சு போடுவோம். 4ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு தாவணியா மாத்துவோம். 16ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு ஜாக்கெட்டா மாத்துவோம். 32ஆ கிழிப்போம், தலைக்கு வைக்கிற ரிப்பனா மாத்துவோம். பணிவா இந்த மேடையில கேட்கிறேன், இந்த வீணா போன வேட்டி எதுக்கு யாரு? எதுக்காக இந்த வேட்டி? மீறி மீறி வேட்டி பழசா போச்சுன்னா இட்லி சுடலாம். அது நேற்று வரைக்கும். இன்னைக்கு ஐநா சபையிலேயே ஒபாமா அவசரமா ஒரு சட்டம் போட்டாரு, தயவு செய்து ஆம்பளைங்க வேட்டி பழசா போச்சுன்னா அதை போட்டு இட்லி சுடாதீங்க. இந்த நாட்டுல பன்னி காய்ச்சலும் பறவை காய்ச்சலும் டெங்கு காய்ச்சலும் டொங்கு காய்ச்சலும் வந்ததுக்கு காரணம் இந்த வீணா போன வேட்டியை போட்டு இட்லி சுட்டதுனாலதான் சொல்லி ஒரு தர சட்டம் போட்டிருக்கிறாங்கன்னா ஒரு மேடையில வந்து பட்டுப்புடவை பேசுவீங்களா? என்ன குற்றச்சாட்டு எங்க மேல நான் கேட்கறேன். அது நாங்க நம்புறது இல்லையாமா. 4 பெண்கள் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, புருஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. நாங்க பேசுற மாதிரி ஏன் நீங்க வீட்டுக்குள்ள நடந்துக்கிறீங்க நான் கேட்கிறேன். ஆனாலும் நடுகிறவர்களே, மேடை ஓட்டி இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்னு நான் ஒரு சமூக சேவையே செஞ்சனுங்க. எங்காச்சும் குடும்பத்துல பிரச்சனை வந்ததுன்னா அங்க போய் அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம அறிவுரை சொல்லுவேன். மேடை போட்டு நம்மளை திட்டிட்டு இருக்கிறாங்க, தயவு செய்து குடும்பம்னா 4 இருக்கு, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்கன்னு அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் அப்படிதான் பிரச்சனை தெருவுக்கு வந்துடுச்சு. நான் அங்க போய் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னேன், கண்ணு குடும்பம்னா 4 இருக்கு, கொஞ்சம் அனுசரிச்சு போ, கொஞ்சம் அனுசரிச்சு போன்னு சொன்னேன். அந்த புள்ள சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை, அக்கா குடும்பம்னா 4 இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா, இந்த மனுஷனுக்கு குடும்பமே 4 இருந்தா நான் என்னக்கா பண்றதுன்னு கேட்டுச்சு. நீங்க நம்புற மாதிரி நடந்துக்கிறது இல்ல, அப்புறம் நாங்க மட்டும் பேசுறாங்க வந்து எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. உங்களோட நடத்தை வச்சுட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்னால அறிவுரை சொல்ல முடியலீங்க. இப்படித்தான் வகுப்புல போய் நான் சொல்லிட்டு இருந்தேன், அடே இன்னைக்கு வாழ்க்கையோட கல்வியை கத்துக்கொடுன்னு சொல்றாங்கடா. வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா? அது ஒரு 2 வீலர் மாதிரி. முதல்ல மாட்டு வண்டின்னு சொல்லிட்டு இருந்தா, இது 2 வீலர் மாதிரிடா. முன் சக்கரம் கணவன், பின் சக்கரம் மனைவி, இதுல ஒரு சக்கரம் பழுதானாலும் வாழ்க்கைங்கிற வண்டி வீடு போகாதடான்னு சொன்னேன். ஒருத்தர் எந்திரிச்சு பதில் சொன்னான் பாருங்க, டீச்சர் இதுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கணும் டீச்சர்னா. இவன் எதுக்கு ஸ்டெப்னி வைக்க சொல்ல எனக்கு தெரியறது இல்ல. அப்ப அறிவுரை சொல்ற மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள நடந்துக்கிறது இல்ல. இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க, பெண்கள் நம்புறது இல்ல, 4 பேர் சேர்ந்தா புருஷனை பத்தி பேசுறாங்க, புருஷனை பத்தி பேசுறாங்க, எங்க மேல எனக்கு குற்றச்சாட்டு சொல்றீங்க. அதை விட இன்னொரு குற்றச்சாட்டு வருங்க பெண்கள் மேல, கூட்டு குடித்தனமா இருந்தத மகராசி வந்து தனி குடித்தனமா மாத்திட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்ன சொல்றாரு, தலையண மந்திரம் போட்டு நம்ம கூட்டு குடும்பத்தை அப்படியே தனி குடித்தனமா பிரிச்சுட்டோமா. தம்பி நான் உங்களை பார்த்து பணிவா நான் கேட்கிறேன், தலையணைக்குள்ளதான் பஞ்சு இருக்குது, அதுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்க தலைக்குள்ள என்ன மசாலாவா இருக்குதுயா? நாங்க சொன்ன ஏயா கேட்கறீங்க? நான் வரமாட்டேன், எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வரமாட்டேன், நீங்க ஸ்ட்ராங்கா நிக்க வேண்டியதானா? நாங்க கூப்பிட்ட ஏயா எங்க கூட பின்னாடி வர்றீங்க? எல்லாம் செஞ்சிருவீங்க. அப்புறம் இங்க வந்து குற்றச்சாட்டு என்ன பெண்கள் மேல. இதுல இன்னொன்னு வேற சொன்னார், அடிக்கிறாங்க. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு நாள் அடி வாங்கிட்டாராமா, காலம் முழுவதும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. நடுவர் அவர்களே, பெண்கள் ஆண்கள் அடிக்கலன்னு சொல்லிங்க, அடிக்கிறோம். அன்பு அதிகமா போனா 2 அடி அடிச்சு தொலைச்சிடுறோம். ஏன் அடிக்கிறோம் தெரியுங்களா? ஒரு 60,000 கொடுத்து ஒரு ஸ்கூட்டரை வாங்குறோம். அந்த ஸ்கூட்டரை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை அங்கேயும் இங்கேயும் போறீங்க. சில நேரங்களில் ஸ்டார்ட் ஆகலின்னு என்ன பண்ணுவீங்க, 4 உதவி உதைப்பீங்க. ஒரு 60,000 கொடுத்து வாங்குற ஸ்கூட்டரை 4 உதவி வச்சாதான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களை சாதாரணமாயா ஓட்டிட்டு வர்றா? 6 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து உங்களை ஓட்டிட்டு வர்றா. ஏன் 2 உதவி வச்ச என்ன தப்பு? மேல மட்டும் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா? நான் கேட்கறேன். இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா இல்லையா? அதுல வேற இன்னொன்னு, மாமியா மருமக ஒற்றுமையா இல்லையே, மாமியா மருமக சண்டை போட்டுக்கிறாங்களே, எங்காச்சும் ஒற்றுமையா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. நடுவர் அவர்களை, நாங்க மாமியா மருமக சண்டையே போடுறது இல்லைங்க, அது ஒரு அன்பின் விளையாட்டு. இன்னொருபடி உயர்வா சொல்லணும்னா ஒரு தேசிய விளையாட்டு.
இந்த நாட்டுல தேசிய விளையாட்டு நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோம்? கிரிக்கெட்டை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹாக்கி தான் தேசிய விளையாட்டு, கிரிக்கெட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்களுக்கெல்லாம் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை வந்தா மட்டை எடுப்பாங்க, பந்து எடுப்பாங்க, மைதானத்துக்கு வருவாங்க, ஆடுவாங்க. இப்ப வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்மளுக்கெல்லாம் ஆடணும்னு ஆசை வருமா வராதுங்களாக்கா? இப்ப நாம மட்டை எடுத்துட்டு பந்து எடுத்துட்டு மைதானத்துல வந்து ஆடுனா 4 பேர் என்ன பேசுவாங்க? அதெல்லாம் குடும்ப பொம்பளைங்க கொஞ்சம் கூட அடக்கொடுக்கம் இல்லாம வந்து ஆடுறாங்களே 4 பேர் பேசுவாங்க. அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியா அன்பா ஒரு பாத்திரத்தை எடுத்து மருமகளை குறிவா தடிப்பா, மருமக தோசை திருப்பியாக பேட் அடிப்பா, அங்க இருக்கிற கொழும்பியா கேட்ச் பிடிப்பா, மாமனாரு அம்பையரா நிப்பாரு, ஹஸ்பண்ட் அவுட் ஆகி போயிருவாரு. ஆனா அப்படியே அவுட் ஆனா அந்த ஆம்பளை நாங்க ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, அடுத்த இடத்துல நாங்க எங்க கூட சேர்த்துக்குவோம். அப்படி இல்லைன்னு வைங்க, அவர் வேற யாராச்சும் சேர்த்திருவாரு, எங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அடுத்த ஆட்டத்துல எங்க கூட சேர்த்துக்குவோம். எங்க வீட்டு வாசப்படியில விழுந்தா பாத்திரம் விழுந்தா 4, எதிர் வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா 6. நாங்க வீட்டையே விளையாட்டு களமால மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்க வந்து மாமியா மருமக சண்டை போடுறா, மாமியா மருமக சண்டை போடுறா. என்ன குற்றச்சாட்டு? இதை விட இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, பக்திக்கு பெண்களுக்கும் பக்திக்கு நாட்டுப்பற்று ஆண்களிடம், எல்லாமே ஆண்களிடம் தான். பெண்களுக்கும் பக்திக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னாங்க. ஒரே பக்தி சொன்ன போதும் நடுவர்களே, ஐயப்பன் கோயிலுக்கு மாலைன்னு ஒண்ணு போடுவாங்க. என் வீட்டுக்காரர் போடுவாரு 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாரு. போடுறதோட சரிங்க, அத்தனை வேலையை நான் தான் செய்வேன். காலையில 4 மணிக்கு நான் தான் எந்திரிப்பேன். சமையல் அறையெல்லாம் கழுவி நிறகுடம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சாமியை வேற எழுப்பி விடணும். எங்க சாமி வேற தொடப்படாது, நான் தொட்டா தீட்டு. ஒரு தடி ஒன்று வச்சிருக்கிறேன், சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி என்று சாமி எழுப்பணும். எங்க சாமி எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு போகும். துணி எடுத்துட்டு போடல, துணி எடுத்துட்டு போகாது. நான் அந்த குச்சியிலேயே கொடை பிடிச்சுக்கிட்டு போவேன், கொண்டு போய் போட்டுட்டு வருவேன். சாமி குளிச்சுக்கிட்டு வரும். இதுல என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா? அந்த 48 நாளும் ஒருத்தர் வேறையும் சொல்லக்கூடாது. சாமி சாமி வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி, குடிக்கிறீங்களா சாமி, அடுப்பு சாமிய பத்த வச்சு சாமி, பாத்திர சாமிய வச்சு சாமி, காப்பி சாமி போட்டு சாமி, அப்படியே பில்டர் காப்பியா குடிச்சு சாமி, எல்லாம் சாமி. புள்ள குட்டியா சாமி, வளர்க்குற நாயும் கூட சாமி, சீசர் சாமி, பப்பி சாமி, எல்லாம் சாமி தான். இவ்வளவும் பண்ணுனா என் சாமி குளிச்சுக்கிட்டு வரும். குளிச்சுக்கிட்டு வந்துட்டு வர்றதுக்குள்ள நான் பூஜைக்கு அத்தனையும் எடுத்து வைப்பேன். வந்து உட்கார்ந்துக்கிட்டு சரணகோஷம் போடணும். தூங்குற குழந்தை எழுப்பு, அந்த 2 குழந்தையும் சொல்லொடுக்கி படுத்துட்டு இருக்குது, எழுப்பு, சரணகோஷம் போடணும். 5 மணிக்கு நான் வந்து தங்கங்களா எந்திரிங்க, தங்கங்களா எந்திரிங்க, அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு, அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு, எந்திரிங்க எந்திரிங்க. அந்த 2ஐயும் எடுத்துக்கொண்டு வந்து உட்கார வச்சா இவர் சாமியோ சரணம் ஐயப்பாம்பாரு. அந்த 2 தூக்க கலக்கத்துல சாமியோ காப்பி ஐயப்பாங்க. இத்தனை கலவரங்க. இதோட என்ன தெரியுங்களா? சாமி சாப்பாடெல்லாம் சாப்பிடாது, ஒன்லி டிஃபன், ஒன்லி டிஃபன். அது ஒரு டிஃபன் எல்லாம் கிடையாது, 5 வகை டிஃபன் மெனு கொடுத்துரு. தினம் 5 வகை டிஃபன். இவ்வளவும் பண்ணீங்க, இருமுடி கட்டி போயிடுறீங்க. இருமுடி கட்டி போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அங்க நந்தா விளக்கு கெடாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்களாவது 48 நாள் கருப்பு வேட்டிய கட்டிக்கிட்டு விரதம் இருக்கிறீங்க. அந்த 48 நாள் நாங்க கருப்பு வேட்டிய கட்டாம விரதம் இருக்கிறோம்னு சொன்னா இந்த பக்திக்கு ஈடாகுமா உங்களோட பக்தி? என்ன எங்க மேல வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க? இதை விடங்க, இந்த மண்ணில் ஒரு நிதர்சனமாக நடக்கிற ஒரு உண்மைங்க. குடிச்சிட்டு வந்து கேட்டார் பாருங்க, பிள்ளைய பற்றும் 10 மாசம் சுமக்கிறதோடு கடமை முடிந்து விட்டது, விதி எல்லாம் நெஞ்சிலையும் தோல்லையும் போட்டு அம்பளதான வளர்க்குறேன்னு சொன்னீங்களே. வேண்டாம், 10 மாசம் நீங்களும் சுமந்து பாருங்களேன். நீங்க கொடுக்குற அந்த பாக்கியத்தை நீங்க சுமந்து பாருங்களேன். நாங்க 30 நாள் இல்லைங்க, 300 நாள் இல்லைங்க, 300 வருஷம் வயிற்றுல இருந்தாலே நாங்க பார்த்து பார்த்து வளர்த்துவோம். நீங்க 30 நாள் பாரம் தாங்க மாட்டீங்க, எங்காச்சும் கொண்டு போய் மயிலுக்கல் இறக்கி வச்சுட்டு போயிருவீங்க. என்ன பிரசவத்தை அவ்வளவு வெளிச்சா சொல்லிட்டு போறீங்க? நடுவர் அவர்களை குடிச்சிட்டு வந்து பிள்ளைய சுமக்கிற வயிற்றுல எட்டி உடைச்சு மறுபடியும் குடிக்கிற குடிரை காசு அந்த அம்மா சீரகட்டப்பா கடுகட்டப்பால சேர்த்து வச்சிருப்பா. குடிரை நான் அடிச்சு வாங்கிட்டு போய் வந்து கவனிச்சுக்கிறேன்டி. இங்க எங்களுக்கு முதல் ரவுண்டே தாங்க முடியாது, 2வது ரவுண்டு போட்டுட்டு வந்து வரும்போதே சரோஜா சரோஜா உனக்கு வசந்த மாளிகை கட்டட்டுமா, தாஜ்மஹால் கட்டட்டுமா, இடுப்புல வேட்டி இறங்கி கீழே கிடக்கு, அதை ஏத்தி கட்டுற துப்பு கிடையாது. இவங்க எங்களுக்கு வசந்த மாளிகை கட்டுறாங்களாமா, தாஜ்மஹால் கட்டுறாங்களாமா. வந்துகிட்டு என்ன சொல்லி கேட்கறீங்க? சொத்து போட்டு வைதி,
சோத்த போட்டு வை. கேக்குறீங்களா இல்லையா? நான் நினைச்சு பாக்குறது உண்டு நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் இந்த ஆண்மகனை கட்டி ஒரு சுகம் இல்லைன்னு நினைச்ச ஒரு பொம்பளை சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சமா பால்டாயர் கலந்து வச்சான்னு வைங்க. குடிச்சிட்டு வந்திருக்கிற சாராய் வடையில் உங்களுக்கு பால்டாயர் வாசனை தெரியவையா போகுது? எந்த நம்பிக்கையில அந்த பெண்ணு கிட்ட சாப்பாடு வேணும்னு கேக்குறீங்க? ஒரு பெண்ணுக்கு உயிரை உருவாக்க தெரியுமே ஒழிய அழிக்க தெரியாது என்ற நம்பிக்கையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு மேல என்ன எங்களுக்கு இல்ல எங்களுக்கு உதாரணம் வேணும்னு கேட்கிறேன் நானு. எத்தனை பண்றீங்க? அத்தனையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சொல்றாரு பாருங்க, காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் அவங்க மனைவி தான் பார்ப்பாங்களாமா. இவரு செய்வாராமா, மனைவி பார்ப்பாங்களா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு எங்க வீட்டுல நான் தான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். அத்தனை வேலையும் நான் தான் செய்யறேன். குழந்தைகளுக்கு வீட்டுக்காரருக்கு அத்தனையும் செஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. எனக்கு 8:30 மணிக்கு பஸ். 7:30க்கு எந்திரிச்சு இவர் பேப்பரை புரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் தான் பைனான்ஸ் மினிஸ்டர். 8 மணி வரைக்கும் பேப்பர் படிச்சுக்கிட்டு 8 மணிக்கு பாத்ரூமுக்கு போவார். போறவர் அவருக்கு தேவையானது எதையும் எடுத்துட்டு போக மாட்டார். போறதோட சரி, தண்ணி நான் தான் எடுத்து வைக்கிறேன். பேஸ்ட், பிரஷ், சோப்பு, துண்டு இத்தனையும் கொடுத்துக்கிட்டுங்க. இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்துல முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் வீட்டுக்காரர் நிற்பார் இப்படி வெட்ட கருப்புறான் சாமியாட்ட, கையில அருவாள் மட்டும்தான் கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் காலத்தையும் நான் முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவர் உடனே கவிதை மழை பொழிகிறார். இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி கத்தையை எங்கடி கத்தாயின். நான் சொன்னேன், என் வீட்டுல 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்லங்க. என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒரு கஷ்டம் வருது, பண்பாட்டை பெண்கள் காப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்களே. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வருது, ஓடி வந்து என் வீட்டுக்காரர் எங்கேயும் பிடிக்கிறாரு. சாந்தி, என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க மாமா, கவலைப்படாதீங்க மாமா, உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். கைய பாக்குற 10 பவுன் வளையல அட்டை போட்டு போயிட்டாரு. கழுத்துல இருக்கிறத அத்துட்டு போறீங்க, காதல் இருக்கிறத அத்துட்டு போறீங்க. ஒரு கஷ்டம் அத்தனையும் கொடுத்துட்டு மூடியா நிக்கிறவங்க, அத்தனையும் கொடுத்துட்டு மூடியா நிக்கிறோம். எங்க அம்மா வந்து பார்த்துட்டு அப்படி அழுகிறா. உனக்கு எத்தனை நகடி போட்ட? 8 கல்லு மூக்குத்தி, இடுப்பு கொட்டியானா, 7 பவுன் செயின், கைக்கு காப்பு, கண்ட சரம் அத்தனையும் போட்டனே, வைர மோதிரம் இவ்வளவு போட்டனே, இழந்து மூடியா நிக்கிறையே. எங்க அம்மா கண்ணீர் விடுறா. நாங்க என்ன சொல்லி தடுக்கிறோம் தெரியுமா? அடைச்சி வாய மூடு. நான் இன்னைக்கு மூடியா நின்னாலும் தாலியோடு நிக்கிறேன்ல, மூடியா நின்னாலும் தாலியோடு நிக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்டுல ஒவ்வொரு பெண்களும் அந்த குடும்பத்தினுடைய பண்பாட்டை நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா என்னமோ டிவி பாக்குறாங்க. சாயந்தரம் 6 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் டிவி பாக்குறதெல்லாம் இங்க இருக்கிற தாய் குழந்தைகள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே. நாங்களாவது ஏதோ அந்த 6 மணி வரைக்கும் இந்த 10:30 வரைக்கும் பார்த்துட்டு ஒரு அவங்க கஷ்டத்தை பரிமாறிக்குவோம். இந்த வாணி ராணிக்கு கஷ்டமே தீர மாட்டேங்குது. எப்பத்தான் இந்த 2 பேரோட கஷ்டம் தீங்குமோ, என்னைக்குத்தான் அக்கா தங்கச்சி ஒண்ணு சேர்வாங்களோ நாங்க ஒரு மனசு பேசிக்குவோம். ஆனா நீங்க என்னையா பண்றீங்க? நைட்டு 2:30 மணிக்கு ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 2:30 மணிக்கு ஒரு எஃப் சேனல் சொல்லி ஒரு சேனலை பார்த்துக்கிட்டு உட்காந்து இருக்கிறீங்க. எங்க வீட்டுல நடுவர் அவர்களே, என் பையன் ஒரு நாள் பாத்ரூம் வருதுமானா, நான் சொன்னேன், அதை போ எந்திரிச்சு காலை ஒட்டி பாத்ரூம் குடுகுடுன்னு ஓடு, குடுகுடுன்னு ஓடி வாடான. போன பையன் அவசரமா ஓடி வந்தான். ஏண்டான்னு கேட்ட, அம்மா நான் வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டானா? என்னடா பண்றான? டிவி தூக்கிட்டு இருக்கிறான்னுமானா. எல்லாருமே கிரிக்கெட் பேட்டு போட்டு சாத்துலான்னு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போனா அந்த மூக்கை கொண்டு போய் டிவியில் ஒட்டி ஒரு உருவம் பார்த்துட்டு இருக்குது. அசப்புல பார்த்தா என் வீட்டுக்காரர் முக்காடு போட்டுட்டு டிவியில கொண்டு போய் மூக்க ஒட்டி வச்சுக்கிட்டு ஒரு சேனல் பாக்குறாரு. என்ன சேனல் பாக்குறாருன்னா எஃப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறாரு. அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பொம்பளைங்க கிழக்கையும் மேக்கையும் தெற்கையும் வடக்கையும் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு இருக்கிற கூட்டம் நீங்க. இப்ப நாங்க டிவி பாக்குறோம், எங்க மேல குற்றச்சாட்டா? அப்படியே பாக்குறோம்னு தெரிஞ்சுட்டோம். வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எப்படியே தெரிஞ்சு போச்சு. டிவி வாக்கில ஏதோ சாப்பிடவும் இருக்குது, வாயெல்லாம் நம்ம நரிக்குது, முறுச்சுட்டு கொடுனார். நான் அரிசி ஊற போட்டு நல்ல வெண்ணெயை போட்டு பொரிச்சகளை இடிச்சு போட்டு முறுக்கு சுட்டு தட்டத்துல எடுத்து வச்சா அடுத்த நாள் கத்துறாரு, என்னடி முறுக்கு சுட்டு வச்சேன்? ஏனுங்கன்னு கேட்டேன். ஒரே கசப்புனாரு. ஐயோ நல்லா தானே சுட்டோன்னு போய் பார்த்தா
கட்டத்துல வச்ச முறுக்கு அப்படியே இருக்குது. இவருக்கு கொசுவத்தி சுருள் கொசுக்குன்னு பத்த வச்சோம் பாருங்க, அந்த கொசுவத்தி சுருளை தின்னுட்டு முருங்குக்கும் கொசுவத்தி சுருளுக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம் இங்க வந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? பெண்களுக்கு இல்லறத்துக்கும் இறை வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி கேட்கறீங்களே. நடுவர் அவர்களை ரெண்டே செய்தியோட சொல்றேங்க. தம்பி நிறைய கேள்வியை கேட்டாரு. பக்திக்கு இன்னைக்கு ஆண்கள் எப்படியெல்லாம் 63 நாயன்மார்களை சொல்லி எண்ணி 3 பேர் இருந்தேன்னு சொன்னாங்களே. நான் கேட்கிறேன், அந்த எண்ணி 3 பேர்ல ஒரு பெண்ணினுடைய பக்திக்கு உங்களுடைய பக்தி ஈடாகுங்களா? கமலாவதி தாயின் ஒரு தாய் இருந்தாங்க. கோச்சங்கன்னு சொல்லி ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தா ஜோசியர் சொல்றாரு, குறித்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தால் பிற்காலத்துல இந்த மண்ணிலே இந்த சமூகத்திலே ஆன்மீகத்தை வளர்க்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா கேட்கிறா, ஒரு சமயம் தப்பி பிறந்தா என்ன ஆகும்னு. அப்படி தப்பி பிறந்தா இந்த சமுதாயத்திற்கே உதவாத பிள்ளையா அவன் மாறுவான்னு சொன்ன உடனே அந்த ஜோசியர் சொன்ன நாள்ல இருந்து அந்த அம்மா ஒவ்வொரு கோயிலா போய் வேண்டுறாங்க. குறித்த நேரத்தில் எனக்கு குழந்தை பிறக்கணும், அவன் வந்து சிவாய பணியை செய்யணும்னு வேண்டுறாங்க. ஆனா பிரசவங்கிறது நம்ம கையில் இல்லைங்க. ஒரு துரதிர்ஷ்டவசமா 1.5 நாளைக்கு முன்னாலேயே பிரசவ வழி வருது. அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்க இருக்கிற பணிப்பெண்களை எல்லாம் கூட்டு கையையும் காலையும் கட்டி என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்க, குறித்த நேரம் வந்தவுடன் என்னுடைய கால்கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பெண்கள் செஞ்சாங்க. பிரசவத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பெண் கொண்டு வந்ததுனால அந்த கருப்பையில் இருக்கிற ரத்தமெல்லாம் அந்த குழந்தையுடைய உடம்புல ஏறி கண்ணு அப்படியே செக்க சவேன்னு இருக்குது. அந்த தாய் அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் வைக்கணும்னு நினைக்கிறா. கோச்சங்கனோ என்ற மகன் சொல்றா. அடுத்த நிமிஷம் செத்து போயிட்டாங்க. தான் இறந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய மகன் இந்த சமுதாயத்திலே சிவப்பணிகள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உயிரையே ஒரு பெண் தியாகம் செஞ்சான்னு சொன்னா, இப்படிப்பட்டதே ஆண்கள் நீங்க என்ன எத்தனை பேர் செஞ்சீங்க? நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்களே, இந்த ஆண்கள் எல்லாம் அப்படியே வானத்திலிருந்து அவதாரம் எடுத்தாயா குதிச்சீங்க? ஒரு பெண்ணோட கருவுல உருவாகித்தானே இந்த மண்ணுக்கு வந்தீங்க. பெண்கள் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை இல்லைங்க. அது இல்லறமாக இருந்தாலும் சரி, இறை வழிபாடாக இருந்தாலும் சரி, பெண் எப்படியெல்லாம் இருப்பா தெரியுமா? உங்க கண்ணுக்கு ஊட்டியா இருப்பா, உங்களுடைய இடுப்புக்கு வேட்டியா இருப்பா, உங்க பிள்ளைகளுக்கு தோட்டியா இருப்பா. அன்பு செய்வதிலே போட்டியாக இருக்கக்கூடியவள் தான் பெண். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னால் தலை குனிந்து ஒரு பெண் இருக்கிறாள் என்று அர்த்தம். ஆக நடுவர் அவர்களே, இல்லறமாக இருந்தாலும் சரிங்க, இறை வழிபாடாக இருந்தாலும் சரி, ஆண்களை விட பெண்கள் தான் உயர்வு பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களுக்காக ரொம்ப அருமையாக ஆண்களை கேலி பண்ணி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த பலாப்பழ வேட்டி அந்த இட்லி சொல்றதுக்கு தான் லாய்க்கு. நானும் வேட்டி தான் கட்டியிருக்கேன். பலாப்பழ வேட்டி அப்படின்னு ரொம்ப அருமையா பேசு. பெண்களுக்காக ரொம்ப அழகா எடுத்து வாதத்தை எல்லாம் முன்னாடி வச்சாங்க. ஒரு செய்தி சொன்னாங்க பாருங்க, ஐயப்ப மலைக்கு ஆம்பளைங்க போறாங்க, இவங்க விரதம் இருக்கிறாங்க, கருப்பு வேஷ்டி கட்டி விரதம் இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஆடையும் கருப்பு வேஷ்டி கட்டாம பெண் வீட்டுல இருந்து விரதம் இருக்கிறா. அவர் திரும்பி உயிரோட வர வரைக்கும் அவன் இருக்கிற விரதம் என்ன? இன்னும் சரியா சொல்றாருன்னா அந்த பெண்ணோட தவம் தான் அவன் திரும்பி வீட்டுக்கே வர்றான் இல்லையா? அந்த பெண்ணோட தவம்னு சொல். ரொம்ப அருமையா அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. சகோதரர் தனபா இப்போது ஆண்கள் அணிகளை பேசுவதற்கு வருவார். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய பேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊத்துக்குளி மைதானத்தில் மட்டும்தான் எங்கள் நடுவர் பெருந்தகையுடைய ஆன்மீக தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்தேன். பூமி பந்தின் மேல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று நல்ல தமிழையும் ஆன்மீகத்தையும் பரப்பி வருகின்ற சொல்வேந்தர் ஐயா அவர்களே, என் நினைக்கு வலிமை சேர்த்து அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, எதிரணியிலே பேசி அமர்ந்திருக்கின்ற என் உடன்பிறவா சகோதரி அக்கா சாந்தாமணி அவர்களே, அருமை சகோதரி மனோன்மணி அவர்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே,